Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Full Creative அப்படிங்கற இந்த ஒரு பிரைவேட் லிமிடெட் கார்ப்பரேட் கம்பெனில தான் வந்திருக்கக்கூடிய work from home job opportunity பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஒரு 2 to 3 டேஸாவே வந்து பார்த்தீனா work from home job வந்து அப்லோட் பண்ணல. ஏன் என்ன ரீசன்காக வந்து பார்த்தீனா இந்த work from home வந்து அப்லோட் பண்ணல அப்படினு வந்து பார்த்தீனா ரீசன்ட்டா எந்த கம்பெனியுமே வந்து work from home jobs வந்து போஸ்ட் பண்ணல. HR சைடுலயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, career page னு சொல்லிட்டு தனியா ஒரு எங்ககிட்ட வந்து குரூப் இருக்குது. அங்கேயுமே நான் வந்து பார்த்தீனா சர்ச் பண்ண வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கிடைக்கல. அதனால வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. நிறைய நபர்கள் வந்து ருட்டீனாவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. நானுமே அதை வந்து படித்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் கிரியேட்டிவ் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஏற்கனவே இந்த கம்பெனிலேருந்து ஒரு 6 to 7 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து ஹையரிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அக்டோபர் மந்த்துக்கு வந்து ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரோலுக்கு வந்து தேவைப்படுது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி எப்படி வந்து வேலையை வந்து வாங்குறது, பெஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹை பேயிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சேலரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காமல் இந்த ஜாப் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை வந்து மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து மழை காலங்கள் வந்து அதிகமாகிடுச்சு. வெளியில் போயிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு கேண்டிகேப்டு, எனக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கே வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அதை தாண்டி எனக்கு வந்து வெளியில் போக முடியலை, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து வெளியில் போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக கிடச்சிருக்கு. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து என்ன ஒரு ரோல்க்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச் சப்போர்ட். இது வந்து ஒரு ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபுல் டைமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டு தலைநகரமான சென்னையில் வந்து இந்த கம்பெனி வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இந்த ஃபுல் கிரியேட்டிவ் அப்படிங்கிற இந்த கம்பெனி சென்னையிலே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவை யாராவது சென்னையில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஃபுல் கிரியேட்டிவ் அப்படிங்கிற கம்பெனி வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கம்பெனியில் வந்து சர்ச் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி மல்டிபிள் ரோல், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கனாலும் வேலை கிடைக்கும். +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த கம்பெனியில் வந்து வேலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வந்து அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த சர்ச் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேண்டில் கஸ்டமர் என்கொயரிஸ் ப்ரைமர்லி வயா வெப்சாட் மூலமாக நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சேட் சப்போர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கஸ்டமருக்கு சைட்லேருந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து பிபிஓ அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆன்லைனில் வெப்சாட் மூலமாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலாக ஒர்க். சரிங்களா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து டீம் மெம்பர் கூட நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பண்ணணும், இல்லை ஆக்டிவாக இருக்கணும். இந்த கம்பெனி உங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு ஓனாக எடுத்து பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெக்யூட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ரூமை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் கால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூமில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து தனியாக ஒரு ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், நாய்ஸ் இல்லாத ஒரு ரூம் வந்து வேணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்காங்க. ரெடி ஃபார் வீடியோ கால்ஸ் ஆல் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி உங்கள்கிட்ட வந்து ஓன் லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லேப்டாப் வெல்கம் கிட்ட வந்து இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? குட் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ், அதாவது 50 MBPSக்கு மேலே வந்து உங்ககிட்ட டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து லேண்ட்லைன் வந்து இருந்துச்சு அப்படின்னா பெட்ரு, அந்த வயர்டு லேண்ட்லைன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபை மோடம் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி பவர் பேக்கப் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உங்கள் லேப்டாப்பில் வந்து ஷட்டவுனே ஆகக்கூடாது, அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்கள் லேப்டாப் வந்து ஷட்டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து இந்த ஜாப்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்ஸு.
அதை தாண்டி வந்து 1 or 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு சேட்டு இந்த கஸ்டமர் ஃபோக்கஸிங் ரோல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரல் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸலண்ட் டைப்பிங் நாலேஜ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அபிலிட்டி டு மல்டி டாஸ்க் அண்டு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொட்டேஷனல் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அட்டென்ஷன் டீடைல்ஸ் இதுதான் வந்து இந்த ஜாப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து தரவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே வந்து அப்ளைன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபோன்லேயே ஓப்பன் ஆகும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு லேப்டாப் வந்து கம்பல்சரி கிடையாது. ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய எம்ப்ளாயரோட இன்ஃபர்மேஷனு, உங்களுடைய கால் லெட்டர் எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கரண்ட் சிடிசி என்ன, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, உங்கள் படிப்பு என்ன, இந்த எல்லாமே நீங்கள் கொடுத்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகே, இது வந்து சேட் சப்போர்ட். அதை தாண்டி வந்து எனக்கு அதர் ஜாப் வந்து எனக்கு வேணும், இதே கம்பெனியில் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், +2 பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த கம்பெனியில் வந்து வேலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பொசிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சூஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சைலண்ட் சர்வீஸு, டிசைன்ஸு, ஹெச்ஆர், ஐடி, ஆப்ரேஷன்ஸு, குவாலிட்டி அஷ்யூரன்ஸு, சேல்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்பரு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, சப்போர்ட்டு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வைஸும் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூஸ் ஒர்க் டைப்பு, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப், இங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் கொடுங்க. நீங்கள் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிமோட்லி ஒன்லி அப்படிங்கிற எனபிள் பண்ணிட்டீங்கனாலே அது நீங்கள் செலக்ட் பண்ண ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து இருக்கீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் நான் வந்து படிச்சிருக்கேன், நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை தரவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்ளை பண்ணுறது சேம் ப்ரொசீஜர். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனியை பற்றி விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுலேயுமே அவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. மேபி வந்து உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஓன் லேப்டாப் வந்து கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து இருக்கும். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு, உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. டெக்னிக்கலாக வந்து செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு வேலை வந்து 2வது ரவுண்டாக வந்து உங்களுக்கு அந்த இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஆன்லைனில் ஜூமில் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க சொன்னக்கூடிய டேட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டு. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 20,000 உங்களுக்கு வந்து ஒரு பே தான், ஒரு சேலரி பே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து இன்சென்டிவ்ஸ், இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேலரியை வந்து 35K, அதாவது 35,000 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்ற வேலையில்லா நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அன்எம்ப்ளாயி, ஜாப் சீக்கர் உங்கள் நியர்பையில் உங்கள் சர்க்கிளில் யாராவது இருக்காங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து நம்ம கையில் கிடையாது. எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு முயற்சியினால் மட்டும்தான் அதை வந்து அந்த ஒரு வேடை வந்து குறைக்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. எல்லாருமே வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வரோம். ஆனால் எல்லாருக்குமே வேலை வந்து கிடைக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது கிடையாது. அது வந்து உண்மை தான். ஆனால் இருந்தாலுமே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் வந்து ஆன்லைனில் கொட்டி கிடக்கு. நம்ம கண் எதிரே கிடக்கு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? தெரியாத விஷயத்த மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.